தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 93. இந்த 93 வயதில் அவர் எந்த அளவிற்கு இந்த மக்கள் மீது, இந்த இனத்தின் மீது, குறிப்பாக தமிழகத்தின் மீது ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் நாட்டை பற்றி, மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தல், இந்த தேர்தலில் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும், ஆனால் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த வெற்றியை விரைவில் பெறத்தான் போகிறோம் என்பதிலே யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்துதான் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற நிலையில் என்றைக்கு இருந்ததில்லை. நம்மை ஆளாக்கிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை 1949ஆம் ஆண்டு கொட்டு மழையில ராபின்சன் பூங்காவில துவக்கி வைத்த நேரத்தில் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள், ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, விவசாய பெருங்குடி மக்களுக்காக, தொழிலாளர் தோழர்களுக்காக, அடித்தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்களுக்காக, ஒட்டுமொத்த தமிழின மக்களுக்காக இந்த கழகம் பாடுபடும், பணியாற்றும் என்ற அந்த உறுதியோடு தான் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி தொடங்கி வைக்கப்பட்ட கழகம் முதல் தேர்தல் களமாக 57ஆம் ஆண்டு நாம் தேர்தல் களத்தில் ஈடுபடுகிறோம். அப்படி ஈடுபட்ட நேரத்தில் குறைந்த எண்ணிக்கையில் ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய அளவிற்கு நாம் வெற்றி பெற்று முதலில் சட்டமன்றத்திற்குள் நுழைகிறோம். அதற்கு பிறகு 62ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 50 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் போய் அமருகிறோம். அதைத் தொடர்ந்து 67ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அறிஞர் அண்ணா தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்ற அறிஞர் அண்ணா அவர்கள் ஓராண்டு காலம்தான் நம்மிடத்தில் வாழ்ந்தார். ஒரு கடுமையான நோய்க்கு அவர் ஆளாக்கப்பட்டு அந்த நோயின் காரணமாக நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து செல்லுகிற, மீனா துயரை நம்ம அனைவரையும் ஆழ்த்து விட்டு செல்லுகிற ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி தந்தார். அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு அவருடைய இதயத்தை இரவலாக பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு 71ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல், அந்த தேர்தலில் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அந்த களத்திலே நாம் ஈடுபடுகிறோம். அன்று நடைபெற்ற அந்த தேர்தலில் 184 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்கிறோம். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கடுமையான சோதனைக்கு ஆளாகி நெருக்கடி நிலையை எதிர்த்த காரணத்தால் 75ஆம் ஆண்டு இந்தியாவிலே திணிக்கப்பட்ட நெருக்கடி எதிர்த்த காரணத்தால் 76ஆம் ஆண்டு நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டு அதற்கு பிறகு எத்தனையோ வரலாறுகள், நான் அவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்ல விரும்பவில்லை, நேரமில்லை. ஆனால் 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு மீண்டும் 89ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வருகிறோம். அதற்கு பிறகு 91ஆம் ஆண்டு நம்முடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 96ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருகிறோம். 2001 தோற்கிறோம். 2006 மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறோம். 2011 தோற்றோம். இப்போது 2016 தோற்றோம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆட்சி பொறுப்பிற்கு வர முடியாத நிலையில இந்த தேர்தலை நாம் சந்தித்திருக்கிறோம். அதுதான் உண்மை. இதை நான் இங்கே வரிசைப்படுத்தி எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில்
இந்த நாட்டிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சி ஒன்று உண்டு என்று கேட்டால் திமுகவை தவிர எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அதேபோல் நம்மை போல தோற்ற கட்சி இந்த நாட்டிலே ஒன்றை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அதனால்தான் அண்ணா அன்றைக்கே சொன்னார், வெற்றியை கண்டு வெறி கொண்டு அலைந்து கொண்டிருக்காதே, தோல்வியை கண்டு துவண்டு விடாதே என்று. ஆக வெற்றியை தோல்வியை இரண்டையும் ஒன்றாக கருதி இந்த நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர். உன்னதமான இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே சொன்னார்களே, இதுவரையில் தேர்தலில் தோல்வியை சந்திக்காத ஒரு தலைவர் இந்த நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களாகத்தான் இருந்துவிட முடியும். 13வது முறை திருவாரூர் தொகுதியில களத்திலே போய் நின்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த நேரத்தில் நான் இன்னொரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புவது, எப்படி 1971ஆம் ஆண்டு 184 இடங்களில் வெற்றி பெற்று அன்றைக்கு ஆட்சிக்கு வந்தோம் என்று சொன்னால், அந்த வரலாற்றை இதுவரையில் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் சாதித்ததில்லை. திமுக ஒன்றுதான் அவ்வளவு பெரிய வெற்றியை அன்றைக்கு பெற்றது. அதேபோல தோற்ற நேரத்தில் 89 இடங்களில் வெற்றி பெற்று இன்றைக்கு எதிர்க்கட்சியில் வரிசையில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வரலாற்றையும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திமுக தான் உருவாக்கி தந்திருக்கிறது. இதுதான் உண்மை. ஆகவே வெற்றி தோல்வியை பற்றி நாம் கவலைப்படாமல் இனி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாள் செய்தியாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கைகளை மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையை மாற்றிட வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் கையில் தான் அந்த பணி இருக்கிறது என்று உறுதிபட எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இங்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, நமக்காக இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய சந்ததியினர் இந்த நாட்டிலே நலமோடு வாழ்ந்திட வேண்டும் என்று சொன்னால் தலைவர் காட்டக்கூடிய வழி நின்று நாம் நம்முடைய பணியை நிறைவேற்ற 93வது வயதை தொட்டிருக்கக்கூடிய தலைவரை வாழ்த்துகிற நேரத்தில் நாம் அத்தனை பேரும் உறுதி எடுப்போம், சபதம் ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறையில்லாத மனிதன் என்று யாராவது உண்டா? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மீதும் குறைகள் என்று சில சொல்லப்படுகின்றன, விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன, பழி என்று சில ஏற்றப்படுகின்றன. ஒரு பழமொழி உண்டு, வயிற்றில் 1 அவுன்ஸ் மலமும் மூளையில் 1 அவுன்ஸ் அவமானமும் மிச்சமில்லாத மனிதன் யாரும் இல்லை. இது இருக்கவே இருக்கும், குறைகள் இருக்கவே இருக்கும்.